தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தால் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பு எவ்வளவு என்பது தொடர்பான விளக்கம் தரப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய 56வது கூட்டம் டெல்லியில் இன்று நாளை ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் நிலையில் இன்றைய கூட்டத்தின் பொழுது தமிழ்நாடு, கர்நாடகா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்கள் ஜிஎஸ்டியினுடைய சீர்திருத்தத்தால் ஏற்படக்கூடிய அந்த வருவாய் இழப்பு மதிப்பீட்டை நிதியமைச்சகம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. மிக முக்கியமாக மாநிலங்களுடைய வருவாய் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு என்ன வழிவகை செய்துள்ளது என்ற ஒரு கேள்வியையும் இன்றைய கூட்டத்தில் மாநில அரசுகள் எழுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, பஞ்சாப், மேற்கு வங்கம், தெலுங்கானா, சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்கள் இந்த கேள்வியை இன்றைய கூட்டத்தில் எழுப்பியுள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜிஎஸ்டியினுடைய சீர்திருத்தம் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய 4 ஸ்லாபுகளை 2ஆக குறைப்பதற்கான ஒரு முடிவு என்பது தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதனால் ஏற்படும் அந்த வருவாய் இழப்பீடு என்பதும் அதனை மாநிலங்கள் எவ்வாறு சரி செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது மாநில நிதியமைச்சர்கள் இன்றைய கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு சார்பாகவும் இந்த கேள்வி என்பது முன்வைக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது. சீர்திருத்தம் என்ற பெயரில் மாநிலங்களுடைய அந்த ஒரு நிதி பகிர்வை குறைப்பதற்கான ஒரு முயற்சியில் மத்திய அரசு முயற்சித்து வருவதாகவும் ஏற்கனவே கடந்த முறை ஆலோசனைக்கு பிறகு தமிழ்நாடு குற்றம் சாட்டியிருந்த நிலையில் தற்பொழுது இதே கேள்வியை தற்பொழுது இன்றைய கூட்டத்திலும் அதிகாரப்பூர்வமாக முன்வைத்திருக்கிறார்கள். சீர்திருத்தத்தால் ஏற்படும் அந்த வருவாய் இழப்பு மதிப்பீட்டை உடனடியாக நிதியமைச்சகம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இன்றைய கூட்டத்தில் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.